சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு தண்ணி, லெமன் ஜூஸு, புளி தண்ணி, அப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ். இது அப்படியே வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சிடணும். இது வந்து எக் பேஜோ. நம்ம இதை வந்து அத்தோ செஞ்சுட்டு அது கூடயே சேர்த்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. அத்தோன்றது எதுவும் இல்லைங்க. இந்த நூடுல்ஸில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதிகமாக போட்டுக்கலாம், புளிப்பு வேணும்னா கொஞ்சம் புளி தண்ணி அதிகமாக போட்டுக்கலாம், லெமன் ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் அதிகமாக நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த இந்த ஆனியன் வறுத்ததும் பூண்டு வறுத்ததும் போட்டால் சூப்பராக இருக்குதுங்க. அது கூட நம்ம என்ன செய்வோம், அந்த அத்தோவில் நூடுல்ஸ் கூட கொஞ்சம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுப்போம். அதையும் போட்டுடணும். அப்புறம் இன்னும் ஒரு கிறிஸ்பி பேஜோ ஒன்று ரெடி பண்ணிக்கணும். எல்லடா மாதிரி இருக்காது, அதை ரெடி பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம அதில் பொடி பண்ணி போட்டுக்கணுங்க.